நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அரசியல் பரப்புரை கூட்டம் கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு நெரிசல்தான் காரணம் என்று இன்னைக்கு பேரவையில், அதாவது சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் எப்படி விளக்கம் அளித்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்போது பார்க்க போகிறோம். செப்டம்பர் 27ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் கரூர் வருவார் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருந்த நிலையில் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று 2வது நாளான இன்று கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கரூர் துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனதையும் உலுக்கி இருக்கிறது. நாம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் பெரும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். உறவுகளை இழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். மேலும் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்கட்சியினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரியிருந்தார். அவர் அனுமதி கோரிய இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதனாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கப்படவில்லை. செப்டம்பர் 25ஆம் தேதி காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27ஆம் தேதி அன்று மக்கள் சந்திப்பு நடத்த அனுமதி கோரியிருந்தார். மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்தில் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். மேலும் வெளி மாவட்டங்களில் இருந்து 1 காவல் துணை கண்காணிப்பாளர், 2 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள், 60 ஆயுதப்படை காவலர்கள், 20 அதிவிரைவு காவலர்கள் என 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அன்றைய தினம் மொத்தத்துக்கு 606 பேர் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு பொதுக்குழு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதைவிட கூட்டம் அதிகம் வரும் என எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. கூட்டம் நடந்த அனுமதி கோரிய கட்டிடத்தில், அதாவது கூட்டம் அனுமதி கோரிய கடிதத்தில் கூட்டம் நடத்த மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சியின் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள். இந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த கட்சியினுடைய தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சிக்கு வந்தடைந்திருக்கிறார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்திருக்கிறார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணிக்கு பதிலாக 7 மணி நேரம் கடந்து தான் வந்திருக்கிறார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இங்கே அனைத்து கட்சிகளையும் சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு ஏற்பாட்டாளர்களால் செய்யப்படவில்லை. இயற்கை உபாதைகளை கழிக்க பெண்களால் வெளியே செல்ல முடியவில்லை. சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் அதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவரின் பரப்புரை நடந்தது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. அதில் சுமார் 12,000 முதல் 15,000 வரை பங்கேற்றார்கள். அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 137 காவலர்களும் 30 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின்
கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகருடன் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அக்ஷயா மருத்துவமனை அருகே பிரச்சார வாகனத்தை நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்த உள்ளார். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியின் இணை செயலாளரை பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தனது உரையை தொடங்குமாறும் கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷயா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரிடையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள், குழந்தைகள் மத்தியில் பீதி மற்றும் மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகரை கொட்டையோ அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தவரும் சோர்வினால் மயக்கமடைந்தவர்களும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையின் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் அவர்களை காப்பாற்றுவதுதான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுத்துவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு குழுவினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழக வெற்றி கழகத்தின் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் மீட்பு பணிகள் தடைபட்டிருக்கிறது. இது தொடர்பாக கரூர் காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதி நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார். மற்றொரு குற்றவாளி 2 வழக்குகளில் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரூரில் தமிழக வெற்றி கழக பரப்புரையில் நெரிசலில் ஏற்பட்டு மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் கரூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு 7:47 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோவை, புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 152 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் வந்து பணியில் ஈடுபடப்பட்டார்கள். பணிகளை விரைவுபடுத்த திருச்சி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவக் குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் மற்றும் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு உடற்கூறாய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர். கரூருக்கு அருகில் உள்ள சேலம், நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தாங்கள் மருத்துவக் கல்லூரியிலிருந்து சிறப்பு மருத்துவக் குழுக்களோடு வந்து செப்டம்பர் 27 இரவே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இது தவிர திருச்சி, திண்டுக்கல், கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வு வல்லுநர்கள், பிரேத பரிசோதனை உதவியாளர் என மொத்தம் 152 பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார்கள். இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13, பெண்கள் 18, குழந்தைகள் 10 பேர். இது கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த அனைவரையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்று இரவு உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியின் சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டது. 28ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூறாய்வு தொடங்கப்பட்டு மதியம் 1:10 மணி அளவில் 39 உடற்கூறாய்வு முடிந்தது. கரூர் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் கூடிய பெரும் கூட்டத்தில் எந்தவித அசம்பாதமும் ஏற்படாமல் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். துயரமான இந்த சம்பவத்தை முதல்வரின் பொது நிவாரணத்திலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு 41 நபர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தீவிர காயமடைந்த 47 நபர்களுக்கு தலா 1 லட்சமும், வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை பெற்றவர்களுக்கு 55 பேருக்கு தலா ரூபாய் 50,000 என மொத்தம் 141 பேருக்கு ரூபாய் 4.84 கோடி ரூபாய் முதல்வரின் பொது நிவாரணத்திலிருந்து நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை விசாரிக்க செப்டம்பர் 28ஆம் தேதி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அக்டோபர் 3ஆம் தேதி ஐஜி அஸ்கரார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டு அனுமதி வழங்கல், மருத்துவ உதவி, நிவாரண உதவி அனைத்தும் சரியான முறையில் நடந்தன. இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் எனது 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், நடத்தியிருக்கிறேன். இங்குள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான்.
மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்ட திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. அப்படித்தான் நடத்தப்பட வேண்டும். கட்டுப்பாடுகள் மீறப்படும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகளை நடத்தும் கட்சியின் தொண்டர்கள்தான். நமது தமிழ்நாடு மக்கள்தான் சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதந்திகளை பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சியினருக்கும் தலைவருக்கும் தன் கட்சி தொண்டர்களுக்கும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதால் மனதில் வைத்து அனைவரும் செலவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமின்றி அரசின் உயர் அலுவலர்கள், காவலர்கள், உயரதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மைகளை வீடியோ ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனைவரையும் காத்து நமது அரசும் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளித்து நமது அரசு உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செலவிடும் என்பதை உறுதியோடு நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இதுபோன்ற துயரச் சம்பவங்களில் நடக்கக்கூடாது என்ற உறுதியை அனைத்து அரசியல் கட்சி இயக்கணும் பொதுமக்களும் எடுக்க வேண்டும். அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம். மக்களின் உயிர் விலை மதிப்பற்றது. இதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று நடந்த சட்டப்பேரவையில் அந்த கரூரில் நடந்த விஜய் அவருடைய பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழந்தவுடைய நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் பேசியதற்கு எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்று பற்றி பார்த்தோம்னு சொன்னால், கரூர் விவகாரம் பற்றி பேசினால் ஆளுங்கட்சிக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? இந்த விவகாரத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். இன்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 2வது நாளான இன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விவாதம் அடைந்தது. கரூர் கூட்ட நெரிசல் கரூர் கூட்ட நெரிசல் குறித்த சட்டப்பேரவையில் நடந்து கொண்டிருந்த விவாதத்தின் போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அமைச்சர் எஸ். சிவசங்கர் குற்றச்சாட்டு வைத்தார். இதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் இருக்கையின் முன் அமர்ந்து எடப்பாடி பழனிசாமி தர்ணாவில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அந்த அதிமுகவில் உள்ள உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக முழுக்கப்பட்டபடி பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு முன்பே சென்று விட்டார். இருப்பினும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. பின்னர் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக, பாஜக வெளிநடப்பு செய்த பின்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, முதல்வர் பேசியதை நாங்கள் அமைதியாக கேட்டோம். ஆனால் சபாநாயகர் நாங்கள் பேச உரிய அனுமதி கொடுக்கவில்லை. எதிர்க்கட்சியின் பேசிய பிறகே முதல்வர் பதிலளிப்பதுதான் மரபு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 10 நிமிடம் தான் பேசியிருப்பார். அப்போது ஒரு செருப்பு அங்கு விழுகிறது. இது குறித்து அரசு ஒரு விளக்கம் அளிக்கவில்லை. கரூரில் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக ஏடிஜிபி கூறினார். 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக முதல்வர் கூறுகிறார். இதிலேயே முரண்பாடும். இதனால் தான் கரூர் சம்பவத்தில் அரசின் மீது சந்தேகம் எழுகிறது. கரூர் சம்பவத்துக்கு அரசின் அலட்சியமே காரணம். எவ்வளவு பேர் கூடுவார்கள் என உளவுத்துறைக்கு தெரிந்திருந்தும் ஆனாலும் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. சட்டப்பேரவையில் பேச முடியாததை இப்போது செய்தியாளரிடம் பேசுகிறேன். ஜனவரியில் அதிமுக கூட்டம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு எங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. எங்களுக்கு நிராகரித்த இடத்தை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதற்காக அரசு கொடுத்தது? கரூர் சம்பவத்தில் அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என திட்டமிட்டு அவ்விடத்தை கொடுத்ததாக மக்களும் சந்தேகிக்கிறார்கள். ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இந்த இடம் கொடுக்கப்பட்டது. போலீசாரின் கவனக்குறைவே கூட்ட நெரிசலுக்கு காரணம். எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. கரூர் சம்பவத்தில் வேகம் காட்டும் முதல்வர் கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஏன் வேகம் காட்டவில்லை? கரூர் விவகாரத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை, மக்களுக்காகவே பேசுகிறோம். கரூர் விவகாரம் பற்றி பேசினால் ஆளுங்கட்சிக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? இந்த விவகாரத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அதனால் தான் நான் பேசும்போது ஒவ்வொரு அமைச்சரும் எழுந்து பதில் சொல்லுகிறார்கள். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நினைத்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் அரசியல் செய்யும் ஒரு கட்சி திமுக தான். ஒரு அரசியல் கூட்டத்தில் 41 பேர் இறந்து இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. ஒரு அரசியல் கூட்டத்தில் 41 பேர் இறந்தது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. அவசரமாக ஒரு நபர் ஆணையத்தை எப்படி அமைக்க முடியும்? உடற்கூறு ஆய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. உண்மை சம்பவத்தை மறைக்க அரசு நினைக்கிறது. ஒரு நபர் ஆணையம் என்பது உண்மையை மறைக்கும் முயற்சி என்று எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார்.